ஹலோ நண்பர்களா, சகோதரா, உற்சாக வணக்கங்கள். காலை பிரேக்ஃபாஸ்ட்டுங்க சமத்தையாக போடுவோம் பாருங்கள். குப்புசோட வெள்ளரி பிஞ்சோட சாப்பிடுவோங்க. இங்கே பாருங்க, 2 முட்டை, வெங்காயம், 2 மிளகா, வேணுங்கிற அளவுக்கு உரப்பு சேர்த்துக்குங்க. மிளகா, ஒரு வெள்ளரி பிஞ்சு சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு, இந்த வெயிலுக்கு இங்கே உள்ளதுக்கு. அதுக்காக நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா சாப்பிடலாம். குப்புசு இருக்குது, அந்த குப்புசுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும் இந்த குப்புசை சாப்பிடுவாங்க. ஏன்னா இங்கே விலையும் கம்மிங்க. இதுமாதிரி புதுசாக வெட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேணுங்கிற எண்ணெயை ஊற்றி போட்டுக்கிட்டு ஒரு கிண்டுங்க. அடாடா, அந்த குப்புசை சாப்பிடும்போது ஆரம்ப காலத்தில் நமக்கு புரியாதுங்க. குப்புசு வந்த போதுனா குப்புசு என்னடா குப்புசு நல்லா இல்லைன்னு டேஸ்ட் இருக்காது. குப்புசை வெறும் குப்புசை சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது, மண்ணாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, ஒரு நல்லா இருக்காது. ஆனால் அந்த பழைய கறி வச்சுருந்து ஆணம் வச்சுருந்து நைட்டுக்கு வந்து சாப்பிடும் போதெல்லாம் அருமையாக இருக்கும் அந்த குப்புசு. ஒரு மஞ்சத்தூள், மிளகுத்தூள் மட்டும் போட்டுங்க. மற்றபடி ஜீரகம் வந்து அரைக்காததையும் பெருஞ்சீரகம் அரைக்காமையும் இந்த மாதிரி எடுத்து வச்சு போடுங்க. ஏன்னா அரைச்சி போட்டால் அது டேஸ்ட்டு வேறு, ஒரிஜினல் கிடைக்க மாட்டேது. இங்கே பொருளெலாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால் ஜீரகமும் பெருஞ்சீரகமும் அரைக்காததை வாங்கி வச்சு கொஞ்சம் தூக்கி விடுங்க. மிளகு வந்து நீங்கள் அரைச்சி வச்சு இங்கே வீட்டில் உடம்புக்கு ஆரோக்கியம். அதுதான். முட்டை, 2 முட்டையை போடுங்க. ஒரு வெள்ளரி பிஞ்சு, ஒரு வெங்காயம், எதுவுமே சாப்பிட்டு பிரட்டி சாப்பிடும்போது 2 பேர் சாப்பிட்லாம். 2 குப்புசு வச்சு 2 பேர் சாப்பிட்றலாம். ஆனால் எனக்கு நல்லா நான் சாப்பிட்ற ஆள், சாப்பாட்டு ராமன். அதனால் வந்து நான் ஒரு ஆளே சாப்பிட்டுட்டேன் வச்சுங்க. எனக்கு ஒரு ஆள் சாப்பிட்டுக்கு பத்தாதுன்னு வச்சுங்க. அப்படியாப்பட்ட சாப்பிடுறான், நல்லா சாப்பிட்றாள். தரமாக அடிச்சு சாப்பாட்டில் குறை வைக்கிறது. அதுவும் காலை டிஃபன்லாம் சும்மா சொல்லக்கூடாது, வச்சு வாங்கி விடுவோங்க. குப்புசு முட்டை வச்சு அடிச்சிக்கும் போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. ஏன்னா குப்புசு வந்துங்க, குப்புசுக்கு பெரிய என்ன வரலான்னா, எல்லா நாட்டுக்காரங்களும் குப்புசு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னையும் ஒரு வேளை சாப்பிட்ருவாங்க. காலைல சாப்பிடுவாங்க. அப்படியே இல்லையா மதியானம் வேலையில் ரோட்டில் கிட்டலாம் போகும்போது இவருங்க சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன டேஸ்ட்டு தெரியுமா, ருசி தெரியுமாங்க. அந்த முட்டைக்கு வெள்ளரி பிஞ்சு, அந்த மிளகு ஜீரகம், இந்த குப்புசுக்கு செம்ம டேஸ்ட்டுங்க, நல்லா இருக்குங்க. அதோடைய டேஸ்ட்டே வேறுங்க. இந்த மத்தியான நேரத்துலலாம் வேலைக்கு வெளியில் போயிடுவோம். வெளியில் போயிட்டால் சாப்பாடு ஒன்றும் எடுத்து வர முடியாது. சக்குன்னு ஒரு குப்புசு ஒரு கடையில் வாங்கி ஒரு வெங்காயம், ஒரு வெள்ளரி பிஞ்சு, ஒரு தக்காளி, ஒரு தயிர், கொஞ்சோண்டு உப்பு கிடச்சா கொஞ்சம் போட்டு பிரட்டி விட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 கிராம்ஸுக்கு வேலையை முடிச்சு விடலாங்க. 1 கிராம்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா 4 குப்புசு இருக்கும். சின்ன பாக்கெட்டில் பெரிய பாக்கெட் வாங்கினா 4 பேர் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 4 குப்புசுக்கும் பெரிய குப்புசு 4 கிராம்ஸு. இதேமாதிரி ரொட்டி, பெரிய ரொட்டி வாங்கினா 1 கிராம்ஸ் தான். இதுமாரி வாங்கி அங்கே கடை ஓரமாக எங்கேயாவது மரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டா மதியானம் பசியை ஓட்டி போடலாங்க. இது தாங்க நம்முடைய ஏழ்மையாக. அதாவது 1200 கிராம்ஸு 1500 கிராம் சம்பளம் வாங்குறவங்க வீட்டுக்கு மிச்சம் பண்ணி அனுப்புண்டா குப்புசு வாங்கி சாப்பிட்டே ஆகணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.